அடுத்ததாக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இருக்கிறார். சாந்தகுமார், பாலவாக்கத்தில் என்ன நிலவரம்? பிரியதர்ஷினி, சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் காலை முதல் பிள்ளையார் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் கடற்கரையில் கரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நமக்கு ஒளிப்பதிவாளர் கேசவன் நேரடியாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சென்னை, தாம்பரம், ஆவடி காவல் எல்லைகளுக்குட்பட்ட பகுதிகளில் பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையாரை வைத்து பல்வேறு தரப்பு பொதுமக்கள் வைத்து வழிபட்டனர். இந்த பிள்ளையார் சிலைகளை கரைப்பதற்கு இன்று காவல்துறையினர் நாள் ஒதுக்கியிருந்தனர். காலை முதலே பிள்ளையார் சிலைகளை கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட தற்பொழுது வரை 70க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் கொண்டு வரப்பட்டது. வழி நெடுகிலும் காவல்துறையில் பாதுகாப்புக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் வழிபட்ட பிள்ளையார்களை கொண்டு வரும்பொழுது அந்த வாகனத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பாதுகாப்புடன் பிள்ளையார் சிலைகள் கொண்டு வரப்படுகிறது. அதே போல இந்த பிள்ளையார் சிலைகளை கடலுக்கு கொண்டு செல்ல 2 இழுவைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல கிரேன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 3 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக இந்த கடற்கரை பகுதியை கண்காணிப்புக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர்த்து தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள். வழிபட்ட பிள்ளையார் சிலைகளை கொண்டு வரும் பக்தர்கள் கடலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. முழுமையாக தன்னார்வலர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளையார் சிலைகளை கடலுக்குள் கொண்டு செல்லக்கூடிய பணியை மேற்கொண்டு வருகின்றனர். நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களும் அதிகமாக பார்ப்பதற்காக வருகிறார்கள். பொதுமக்கள் வீட்டில் வைத்து வழிபட்ட பிள்ளையார் சிலைகளையும் கடலில் கொண்டு வந்து கரைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் முழுக்க கடற்கரை பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட பாதுகாப்பான முறையில் பிள்ளையார் சிலைகள் தற்பொழுது வரை கரைக்கப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, கள நிலவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் வினீத் சரவணன் மற்றும் சாந்தகுமார் இருவருக்கும் நன்றி.